1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யார் தலைவன் யார் தற்குறி, ஏன் நம்ம சீமானவர்களை தலைவன் சொல்றோம், ஏன் விஜய் அவர்களை தற்குறின்னு சொல்றோம் அப்படிங்கிறத முழுமையா அந்த காணொலியில பார்க்கலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சீமான் செய்த ஒரு முரட்டு சம்பவத்தை தான், சீமான் செய்த ஒரு வியக்கத்தக்க ஒரு வேலையை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அப்படி வேந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சீமான் என்னத்தை பண்ணிட்டாரு அப்படின்ற கேள்வி இருக்கும். அதை நீங்களே கேளுங்க. தம்பி, உன்னுடைய உணர்வையும் உன்னுடைய இதையும் நான் பெரிதும் மதிக்கிறேன், போற்றேன். நீ வருத்திக்காத. இதே வாக்கு சேகரிக்கும் போது இப்படி தோல்ல தூக்கிக்கிட்டு அந்த வாக்கு சேகரிக்கிற போது வீதியில் நடந்து போனீங்கன்னா சரி. இங்க இருந்து திருச்சிக்கு நடந்து போறதால எதுக்கு இவ்வளவு வருத்திக்கணும்பா? அண்ணன் சொல்றதை கேளுப்பா. அது வேணா, நீ வா, அங்க வா, அந்த அந்த மாநாட்டுக்கு வர்றதே போதும். உணர்வுபூர்வமா செய்யணும், அதே நேரம் அது அறிவுபூர்வமாவும் செய்யணும்ப்பா. அந்த அரசியல இது ரொம்ப இந்த ரசிகன் மனப்பான்மை மாதிரி ஆயிரும். நீ விடு, அதை விட்டுட்டு வா. அண்ணன் சொல்றதை கேளு. வாக்கு சேகரிக்கும் போது நீ எந்த தொகுதியில் இருக்கோ அங்க இந்த கலப்பையை சுமந்து கொண்டு நீ வீதியில் நடந்து வாக்கு சேகரிக்குங்கிறது சரி. இப்ப இது வேணாம், அண்ணன் சொல்றதை கேளு, வச்சுட்டு நீ மாநாட்டுக்கு வா நல்லபடியா. திருச்சியில அண்ணன் மக்களின் மாநாடு ஏற்பாடு செய்தார். அந்த மாநாட்டிற்கு பலரும் பல விதமாக விளம்பரங்கள் செய்தாங்க. விளம்பரங்கள் செய்து மாநாட்டிற்கு வந்து சேர்ந்தாங்க. அதுல கவனத்தை ஈர்க்கும் விதமா ஒரு சகோதரர் என்ன பண்ணாருன்னா, அவங்க ஊர்ல இருந்து ஏற்கலப்பையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு ஒரு உண்டியல் ஒண்ணு மாட்டிக்கிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி, மக்களுக்கு விளம்பரம் ஏற்படுத்துற மாதிரி அங்கிருந்து நடந்தே திருச்சிக்கு வருவதாக கிளம்பினார். அவர் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. வழியில பல பொறுப்பாளர்கள் பார்த்து பல விதமா சொன்னாங்க, இதெல்லாம் தேவையில்லை தம்பி அப்படின்னு. ஆனா அவர் காதுல வாங்கல. இதை மற்ற தலைவர்கள் ஊக்கப்படுத்துவாங்க. மற்ற தலைவர்கள் ஏன் விஜய் ஊக்கப்படுத்துவார். விஜய் சொல்றார், ஜென்சி கிட்ஸ் கிட்ட சொல்றார், நீங்க நல்ல வைரல் வீடியோவா போடுங்க, அதாவது நெஞ்ச தொடுற மாதிரி டச் ஆகிற மாதிரி வீடியோ போடுங்க. சின்ன பசங்களை வச்சு, அப்பா நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அம்மா நீங்க விஜய்க்கு போட்டு போடுங்கன்னு சின்ன பசங்க சொல்லணுமா. அந்த மாதிரி வீடியோக்கள் பார்த்தா அது நல்லா இருந்தது. அந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பகிருங்க. யாரு ஒரு தலைவன் களத்துல இறங்கி போராடுங்கடா, மக்கள் கூட வேலை செய்யுங்கடா, மக்களுக்காக நில்லுங்கடான்னு சொல்லாம இந்த மாதிரி வீடியோ போடுங்கடான்னு சொல்றான். அதனாலதான் அவனை தற்கூரின்னு சொல்றோம். ஆனால் செந்தமிழன் சீமான் என்ன சொல்றாருன்னா, தம்பி இது ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாது. நீங்க உண்மையிலே ஆர்வமா வேலை செய்யறது வேற, அறிவுபூர்வமா வேலை செய்யறது வேற. நீங்கள் அறிவுபூர்வமாக வேலை செய்யணும். எப்படி ஒரு ரசிக மனப்பான்மையில நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது. இதை செஞ்சா மற்றவர்கள் கேலி செய்வார்கள். உன்னை கேலி செய்ய மாட்டான், என்னதான் கேலி செய்வான். நாம செய்யக்கூடிய அரசியல் பார்த்து வியக்கும்படியாக இருக்கணும். அதாவது மற்றவர்கள்லாம் பார்த்து என்னடா வியந்து போகணும், என்னடா இப்படி பண்றானுங்களே அப்படின்னு இருக்கணும். உன்னுடைய வேகத்தையும் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய வலிமையையும் களத்துல காட்டு, வாக்குச்சாவடிகள்ல காட்டு. உன்னுடைய தொகுதியில நீ வேலை செய்யும் போது உன்னுடைய வேகத்தை காட்டு. நீ அதற்காக வேலை செய்ய, அதுக்கு கடினப்படு, உன்னுடைய உழைப்பை அதர போடு. அதனால பலன் இருக்கிறது. நீ இப்படி நடந்து வருவதால ஒரு பலனும் இல்லை. தயவு செஞ்சு இதை நிறுத்திக்கோ. திருச்சி சேரு. நான் உனக்காக ஆவலா காத்துட்டு இருக்கேன். இது மற்றவர்கள் செய்யக்கூடிய அரசியலுக்கும் நமக்குமான வேறுபாடு இருக்கிறது. நாம் மற்றவர்கள் மாதிரி இருந்து விடக் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவன், அறிவுரை வழங்கக்கூடியவன் தான் தலைவன். இல்ல எல்லோரும் நடந்து வாங்க, கவனம் இருக்கும் விதமா நீங்க எங்க பார்த்தாலும் கொடி எடுத்துட்டு போங்க, தூங்குறவன் காதல விசில் எடுத்து ஊதுங்க, இப்படி சொல்றவன் தலைவன் கிடையாது. அதனாலதான் அவனை தற்கூரின்னு சொல்றோம். எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி, எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எப்போ பார்த்தாலும் நீங்க விஜய் திட்டுறீங்க, விஜய் வம்படியா நீங்க விமர்சிக்கிறீங்க, விஜய்க்கும் உங்களுக்கும் சண்டையா? நீங்க திமுகவை தானே எதிர்க்கணும், அதிமுகவை தானே எதிர்க்கணும், பாஜகவை தானே எதிர்க்கணும். இப்போதானே வந்திருக்காரு. அவர் என்ன ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிட்டாரா, ஊழல் செஞ்சிட்டாரா, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டாரா? ஏன் நீங்கள் விஜய் விமர்சிக்கிறீர்கள் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வருதுங்க. ஏன் விமர்சிக்கிறோம்னா இதனாலதான் விமர்சிக்கிறோம். அதே மாதிரி டிவி கேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவா தெரியும். அப்படி இருக்கும் போது நாம ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க, வாண்டடா சில பேர் வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு குரல் கொடுக்கறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்ல பாஸ். இதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரியும். வாண்டடா யார் வண்டியில ஏறாங்கன்னு பாக்குறீங்களா? விஜய் மாநாடு வைக்கக்கூடிய, முதல் மாநாடு வைக்கக்கூடிய அதுக்கு முதன்பு நாள் கூட அண்ணன் சீமான் அவர்கள் விஜய வாழ்த்தி பேசுறார். என் தம்பி வராப்புல, தமிழ் தேசியத்திற்கு பல தலைவர்கள் தேவை, என் தம்பி வரட்டும், அவர் ஒரு தமிழ் தேசிய தலைவராக வரட்டும், நாங்கள் ஏற்கிறோம், நானும் என் தம்பியும் சேர்ந்து இந்த திமுக ஓட விடுவோம் அப்படின்னு பேசுறாரு. ஆனா மாநாட்டு மேடையில ஏறி நின்ன விஜய் முதல்ல பேசுனது அண்ணன் சீமான் தான். நாங்க கத்தி கத்தி பேச மாட்டோம், தொண்டகிழியா பேச மாட்டோம், நாங்க சென்டிமெண்டா பேச மாட்டோம், நாங்கள் யதார்த்தத்தை பேசுவோம்.
நாங்கள் களத்திற்கு வரும்போது பயமுறுத்துறாங்க. இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடிக்கும் மீன்கள் இல்ல தம்பி, இங்க வந்து கொடும் முதலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நாங்க இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னே அப்படிங்கிறாப்ல. இதை சொன்னது யாரு? அண்ணன் செந்தமிழன் சீமான். தம்பின்ற முறையில அறிவுரை கொடுத்தாரு. நீங்க பார்த்து ரொம்ப சூதானமா இருக்கணும். அப்படி அறிவுரை ஏற்று இருந்தால் 41 பேர் செத்து போயிருக்க மாட்டாங்க. அதை அலட்சியப்படுத்தினாலதான் 41 பேர் செத்து போனா. இப்போ சரி, இதுக்கப்புறம் நம்ம அடிக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு முடிவு எடுத்து, இதுக்கப்புறம் நம்ம வந்து விஜய் விமர்சிக்காதீங்க, இது நமக்கு தேவை கிடையாது, நம்ம வந்து திமுகவை நோக்கி பயணிப்போம், தேர்தலை நோக்கி பயணிப்போம், நம்மளுக்கு பல பணிகள் இருக்கிறது, அவர்கள் தெளிந்து வருவதற்கு, அவர்களுக்கு அறிவு வளர்வதற்கு இன்னும் 20 ஆண்டுகள் ஆகும், அதனால விஜயை விட்டுருங்கன்னு அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு. ஆனா இப்போ கடைசியா வேலூர்ல போய் நின்றுகிட்டு, தம்பி பாசு நாங்க நேரா திமுகவோட தான் மோதும், இப்பவும் சொல்றோம் டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டியே. ஒரு சிலர் வந்து வாண்டடா வண்டியில ஏறி உட்காந்துன்னு நம்மளை பத்தி பேசுறாங்க. இங்க வந்து காமெடிக்கெல்லாம் இடம் கிடையாது பாஸ். யாரு காமெடி பண்றது, இன்னைக்கு யார் ஜோக்கரா நிக்கிறது, இன்னைக்கு மண்ணுல அவமானப்படுறது யாரு? தமிழ்நாட்டுல சின்ன பசங்க கூட காரி துப்புது தாவேக அரசியலை பார்த்து. எல்லா விமர்சகர்களும் யாரெல்லாம் விஜய் வியந்து பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அதாவது வந்து ஒரே மாதிரி இருக்கு, அந்த ஆக்ஷன் டேக்லாம் இருக்குல்ல ஒரே மாதிரி இருக்கு, பல மாணவர்கள் நடத்திட்டாரு, பல பிரச்சாரங்கள் நடத்திட்டாரு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, சலிச்சு போச்சு, அவர்கிட்ட கருத்தியலே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி உன்னை வந்து அடிக்க வேணாம், நாம் தமிழர் கட்சி உன்னை வந்து விமர்சிக்க வேணாம்னு ஒதுங்கி போகுது. நீ வாண்டடா வண்டியில ஏறி உட்காந்துன்னு என்னை விமர்சிங்க, என்னை அடிங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடியது விஜய். ஆனா அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சதுக்கு அப்புறம், ஐயோ அம்மா என்னை விமர்சிக்கிறாங்க, வலி தாங்கல, என்ன ஏன் விமர்சிக்கணும், என்னை ஏன் அடிக்கணும், நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் என்ன இப்படி எல்லாம் கொடுமை பண்றீங்க அப்படின்னு கதற வேண்டியது. இப்படிப்பட்ட வேலைகள் செய்வதனாலதான் இவர்களை தற்கூரிகள் சொல்றோம். இப்ப தெரியுதுங்களா? இப்போ மாநாடு நடக்குதுங்க, மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு, நம்மளை நம்பி வராங்க மக்கள், வந்து நம்மளை நம்பி வராங்க. அவர்கள்கிட்ட இறுதியா ஒரு கோரிக்கை வைக்கணும்ல, இறுதியா வைக்கக்கூடிய கோரிக்கை, விஜய் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்க இருந்து நான் 4 hours சென்னைக்கு போகணும், தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதிங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நான் இங்க இருந்து சென்னைக்கு போகணும், 4 மணி நேரம் ஆகும். அந்த 4 மணி நேரத்துல யாராவது வண்டிக்கு பின்னாடியே வர்றது, வண்டிக்கு சைட்லயே வர்றது, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், உங்க காலில் ஊந்து கதறேன், உங்களும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செஞ்சு யாரும் பின்னாடி வராதிங்க. இதுதான் இவனை தற்கூரின்னு சொல்றது. தலைவன்னா எப்படி இருக்கணும்? தலைவன்னா இப்படி இருக்கணும். உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூடிய என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, வெவ்வேறு நாடுகளில் பணிக்காக சென்றிருந்த போதும் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு பறந்து வந்த என் சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்து வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்து சென்றீர்கள் என்ற செய்தி வந்தால்தான் நான் மகிழ்வேன். என் அன்பு பிள்ளைகள், பொறுப்புணர்வோடு நீங்கள் பயணம் செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வரும்போது பார்த்தேன், 2 தம்பிகள் தலைக்கவசம் அணியாமல் உந்துருளியை ஓட்டி வந்தீர்கள், மிகப்பெரிய தவறு. அந்த தவறை என் உடன் பிறந்தார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் ஒருபோதும் செய்யக்கூடாது. பல லட்சம் பேர் என்ன நம்பி வந்திருக்கிறீங்க, எனக்காக வந்திருக்கிறீங்க, நான் அழைத்ததின் பேர்ல குடும்பம் குடும்பமா வந்திருக்கீங்க. நீங்க இங்க வந்தது பெருசு கிடையாது, என்னை பார்த்தது பெருசு கிடையாது. நீங்கள் இங்கிருந்து பாதுகாப்பாக நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்தால்தான் எனக்கு நிம்மதி. வரும்போது பார்த்தேன், 2 தம்பிங்க ஹெல்மெட் போடாம வந்திருந்தீங்க, தலைக்கவசம் அணியாம வந்திருந்தீங்க. இதை நாம் செய்யக்கூடாது, இது மிகப்பெரிய தவறு, உங்க உயிருக்கு ஆபத்தாக முடியும். நீங்கள் பாதுகாப்பாக வர வேண்டும், பாதுகாப்பான அரசியல் தான் முக்கியம். நீங்க பாதுகாப்பாக இருந்தாலும் நான் மகிழ்வேன். இதுதான் தலைவன். இப்ப புரியுதுங்களா? இந்த மண்ணுக்கு விஜய் செய்யக்கூடிய அரசியல் பொருந்தாது. விஜய் இன்னும் சினிமா மோகத்தை விட்டு வெளியிலே வரல. நமக்கு ஒரு மாஸ் இருக்கு, நமக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, அதை வைத்து அரசியல் பண்ண வேண்டும் என்று நினைப்பது அடிமுட்டாள்தனம். சரி, உங்களுக்கு ஒரு மாஸ் இருக்கு, அதனால மிகப்பெரிய ஒரு ரசிக பட்டாளம் இருக்கிறது, அந்த ரசிக பட்டாளம் உங்களை நம்பி வருது, லட்சமா கூடுறாங்க, மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூடுது, எல்லாத்தையும் ஏற்கிறோம். ஆனால் நீங்க வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகி நாளைக்கு அதை விட்டுட்டு அப்படி வெளில போயிருவீங்களா? ஒரு படம் மாதிரியா? 6 month ஷெடியூலா, இல்ல 1 year ஷெடியூலா? ஒரு மாசத்துல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருமா? இல்ல, இது லைஃப் டைம் ஷெடியூல். நீங்க ஒரு விதை விதைக்கிறீங்க, விதையே இல்லைனாலும் அந்த தாவேக்கான்ற கட்சி பயணிச்சுட்டு போகணும், கடைசி வரைக்கும் போகணும். அப்ப என்ன பண்ணணும்?
இருக்கிறவங்கள அரசியல் படுத்தணும், அனைவருக்கும் அரசியல் கற்றுக் கொடுக்கணும், அப்போ வந்து நல்ல தலைமைகளை உருவாக்கணும். தம்பி, ரசிக மனப்பான்மை படத்தோட நிறுத்திக்கோ. இங்க வந்துட்டோம்னா நம்ம மக்களுக்கு என்ன தேவை, இந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, இதற்கு நாம் எப்படி போராடணும், இதை எப்படி நம்ம வந்து மீட்டு வெளில கொண்டு வரணும், மக்களுக்கு ஆதரவாக நம்ம எப்படி நிக்கணும்ன்றத கத்துக் கொடுக்கணும். அதுக்கு பயிற்சி வகுப்புகள் எடுக்கணும். நல்ல அறிவார்ந்தவங்களை, நல்ல சமூக சிந்தனை கொண்டவங்களை, சமூக செயற்பாட்டாளர்களை அழைச்சி என்ன பண்ணணும், நம்ம இதை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எடுக்கணும். அப்படி எடுத்து அவர்களை அரசியல் படுத்துவதன் மூலமா அந்த கட்சி மக்கள் நல கட்சியா மாறும். மக்கள் அந்த கட்சியை நம்புவாங்க, அதன் பின்னாடி பயணிப்பாங்க. அதனால் தமிழகத்துல ஒரு மாற்றம் வரும். தொடர்ச்சியாக அதாவது வந்து திமுக அதிமுக வீழ்த்தி முன்னேறும். ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு படம் ஆரம்பிப்பாங்க, ஒரு வருஷங்க கால் ஷீட்டுங்க, அந்த ஒரு வருஷம் கால் ஷீட்ல நீங்க வரீங்க, இந்தந்த நாள்ல நடிக்கிறீங்க, போயிடுறீங்க. அதே பாணியை இந்த அரசியல்ல பின்பற்றுறாரு. இவர் வந்து ஒரு இயர் ஷெட்யூல் நினைச்சுக்கிறார். ஒரு வருஷம் தாங்க இந்த தேர்தல், 26 தேர்தலுக்கு இங்க வந்து நம்ம நின்று இப்படி பேசுறோம், அங்க போய் நின்று அப்படி பேசுறோம், இப்படி பேசிட்டோம்னா அப்படி எப்படி மக்கள் ஓட்டு போடுறோம், நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம். இதுவடா திட்டம். இதனாலதான் இவர்களை தற்கூறிகள் சொல்றோம். ஆம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு 16 ஆண்டுகள் ஆகுது. 16 ஆண்டுகளா களத்துல நிக்குது. மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளை சரி செய்து கொடுத்திருக்குது. 8 வழி சாலையில இருந்து டங்ஸ்டன் துறைமுகத்தில இருந்து பரந்தூர் விமான நிலையத்தில இருந்து அனைத்திற்கும் போராடுகிறது. அதனாலதான் மக்கள் நம்பி வாக்கு செலுத்துறான். அதனாலதான் மக்கள் வந்து சீமான் பின்னாடி நிக்கிறான். சீமான் வந்து ஒரு மாஸ் தலைவர். அவர் வந்து நல்லா சிறப்பா நடிப்பாரு, சிறப்பா சண்டை போடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாருன்னு, அவர் மக்களுக்காக போராடுவார். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா சீமான் அந்த இடத்துல வந்து நிப்பாருன்னு நம்புறான். அதை விஜய் ஏற்படுத்த தவறியதாலதான் விஜய தற்கூரின்னு சொல்றோம். அவன் சீமான் அவர்களை தலைவர்னு சொல்றோம். என்னைக்குமே தலைவன் தகுதியுடையவனா இருந்தாதான் தம்பிகள் வந்து தகுதியுடையவர்களாக இருப்பார்கள். தலைவன் தற்கூரியாக இருந்தா கீழே இருக்கிறது அனைத்தும் விசிலடிச்சாங்குஞ்சிகளாக தான் இருக்கும். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.